ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அனுமலை. குரு பயிற்சி பலன்கள் 2025 மற்றும் ராகு கேது பயிற்சி 2025 இந்த ராகு கேது பலன்களையும் குரு பயிற்சி பலன்களையும் இணைத்து நாம் பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகும் என்பதை அற்புதமாக சொல்ல இருக்கின்றோம். இதுல விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களும் சேர்ந்தது விருச்சிக ராசி. பொதுவா காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வருவதால் நீங்கள் எல்லா விஷயத்திலும் போராடிதான் ஜெயிக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை போராடினாதான் உங்களுக்கு வெற்றி என்பது உங்க கையில கிடைக்கும். அப்ப முன்கோபம் இருக்கும், அதை குறைச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அப்ப விருச்சிக ராசி என்பது அங்க ராசிநாதன் செவ்வாய் என்பதால் போராட்ட குணம் உள்ள ராசி அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களுக்கு 2025 குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசி பொறுத்தவரை இதுவரை 7ஆம் இடத்த குருவாக வெற்றி குருவாக இருந்த சப்தம குருவாக இருந்த குரு பகவான் இப்போது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். 8ஆம் இடம் என்பது கொஞ்சம் விரும்பத்தக்க ஒரு இடம் இல்லை இல்லையா? குருவுக்கு சுபஸ்தானங்கள் பார்க்கும்போது 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடங்கள் சுபஸ்தானங்களாகவும் மற்றும் 7 இடங்கள் அசுபஸ்தானமாகவும் சொல்லப்படுகிறது. 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சில நேரங்கள்ல திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், சில நேரங்கள்ல பிரச்சனைகளையும் கொடுப்பார். அதனால நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்துதான் சாதகமே இங்க வேலை செய்யும். சாதக ரீதியா தான் நீங்க நடக்க முடியும் என்பது இன்னொரு கூற்று. அப்போ உங்க ராசிக்கு இதுவரை சப்தம குருவாக இருந்த குரு பகவான் இப்போதைக்கு உங்களுக்கு 8ஆம் இட குருவாக அட்டம குருவாக வரப்போகிறார். இதுவரை 7இல் நின்ற குரு இப்போதைக்கு அஷ்டமஸ்தானத்தில் செல்வது எதிலும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அற்புதமாக சொல்லுகிறது. எனவே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க எச்சரிக்கையா இருப்பது சிறப்பு. இன்னொன்னு, யாருக்கும் ஜாமீன் போடுவதோ பிறருக்காக வரிஞ்சுக்கிட்டு போறதோ ஆகாது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தில் குரு வரும்போது சில நல்ல நேர்வழியில் செல்வது சிறப்பு, குறுக்கு வழியில போகக்கூடாது. இது அமைப்பு இருக்குதுங்க. அப்ப குரு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தான பலத்துல சரியில்லை, அட்டம ஸ்தானத்துக்கு போறதால 8இல் குரு வரும்போதுதான் அந்த வாலி பட்டம் இழந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை சரியா செய்யுங்க. செய்கின்ற வேலையை சரியா செய்யும் போதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகா பலனை கொடுக்கும். அப்ப வேலையில தொழில கவனம் தேவை. சுய தொழில் செய்யறவங்க, தொழில் நிறுவனங்கள் கவனமா இருக்கணும். தொழில் நிறுவனங்கள் சுயமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நஷ்டத்தை காட்டக்கூடிய அமைப்பு காட்டும். அதுவே நீங்க வேலையில இருக்கீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை விடக்கூடாது. மேலதிகாரி தொந்தரவுலாம் வரும், பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். ஆனா நீங்க கவனமா இருங்க, கண்டிப்பா அந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். இது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, பார்வை பலத்துல பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு 5ஆம் பார்வையாக. இது பாத்தீங்கன்னா விரயம். 8ஆம் இடம் என்பதே செலவு, வீண் செலவு, வேற செலவு, அலைச்சல் தெரிச்சல் தான். அது அந்த குரு 8ஆம் இடத்துல இருந்து உங்க 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அது சுப விரயம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இப்படி நல்ல செலவா நீங்க செஞ்சுக்கணும். இல்லைன்னா வீண் செலவு வரும். அப்ப ஹாஸ்பிட்டல் செலவு, கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனைகளை சிக்கிறது, இப்படி பல வகையான சிக்கல்கள் வர மாதிரி கணக்கு இருக்கு. அப்ப அதுல நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுலயும் ஒரு முன்னெச்சரிக்கை இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானப்படுவது. அதுலயும் நீங்க கவனமா இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விரை செலவு வரப்போகுது. செலவுக்காரன் வந்துட்டான், செலவு பண்ண போறான். அது நல்ல செலவா பண்றது உங்க கையில இருக்கு. ரைட்டு. வெளியூர், வெளிதேசம், வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. 8இல் குரு வரும்போது தான் இன்னும் சில நேரங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், லாட்டரி, ரேஸ், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலதான் அந்த குரு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே போல 12ஆம் இடத்தை பாக்குறத திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சுப செலவும் கொடுக்கும், அசைப்பு செலவும் கொடுக்கும். நாம சுப செலவா பண்ணிக்கணும். அடுத்து பாக்குற இடம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறதால இதுவரை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும்.
குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு, குடும்பம் அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாரு. இப்ப 4ஆம் இடம் என்பது வண்டி, வாகனம், நிலபுலங்கள், சொத்து சுகங்கள், தாயார், இதில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும். வாகனங்கள், புதிய வாகனங்கள் வாங்கலாம். வாகனங்களில் இருந்த தொல்லைகள் தீரும். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உடல் நோய், உயிர் நோய் போன்ற உடல்ல சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் இப்ப விலகக்கூடிய காலகட்டம். அப்ப 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கறதால சுகம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆதிபத்திய ரீதியா உங்க ஜனனகால ஜாதகத்துல குரு ஆசுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தாருன்னா கண்டிப்பா 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது இந்த 4ஆம் இடத்துடைய காரகத்தை ஃபுல்லாவே பாதிக்கும், பிரச்சனையை கொடுக்கும். வண்டி, வாகனம், சொத்து சுகம் பிரச்சனைகளை செலவுகளை கொடுக்கும். அதனால அந்த வகையில கொஞ்சம் பார்த்து பதம் பாருங்க. அடுத்து சாரபலத்துல பார்க்கும்போது முதல்ல எடுத்த உடனே ஒரு ராசிநாதனுடைய செவ்வாய் சாரத்தில் தான் போறாரு. அப்ப செவ்வாய் 1க்கு 6 கூடியவர், செவ்வாய் சாரத்துல குரு போறது ரொம்ப நல்லதுதான். இருந்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில சகோதர வகையில சண்டைகளை உருவாக்கும், பாத்துங்க. அதே போல அடுத்து ராகு சாரத்துல போறதா, ராகு உங்க ஜாதகத்துக்கு நல்ல நிலையில் இருந்தாருன்னா 3, 6, 10, 11 இருந்தாருன்னா பெரிய பாதிப்பை தரப்போறது இல்லை. அடுத்து குரு சாரத்துல இருக்கிறார். அடுத்து அக்டோபர் மாசம் 2025 பாத்தீங்கன்னா புனர்பூசத்துக்கு வந்துடுறாரு. புனர்பூசத்துக்கு வரும்போது 2, 5 கூட சாரம், அது நல்ல சாரம் தான், ஒண்ணு பெருசா பாதிப்பு தராது. குடும்பத்துல சில குழப்பங்களை உண்டு பண்ணும், அதுக்கு பரிகாரங்களை மேற்கொண்டு சரி பண்ணிக்கலாம். அது அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தது இதுல என்னன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை இப்போ ரொம்ப வாலாட்டாம கவனமா பார்த்து நம்ம வேலை உண்டு வித்தி உணர்ந்தோம்னா பெருசா பாதிப்பை தராதுங்க. ஒரு வகையில அப்படி இருக்கு. அது ராகு எதுக்குள்ள எப்படின்னா விருச்சிக ராசிக்கு இப்ப இதுவரை 5ஆம் இடத்துல அந்த ராகு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. 4ஆம் இடம் வீடு, நிலம், வண்டி, வாகனம், இதுல பல பிரச்சனைகளை கொடுப்பார். கேது எங்க போறாருன்னா 10ஆம் இடத்துக்கு போறாரு. தொழில் வழி பாதிப்பு கொடுப்பாரு. எல்லாமே கொஞ்சம் இறக்கமாதான் இருக்கு, போய் பார்த்து நீங்க பதமா தான் இருக்கணும். இதுல மூர்த்தி நிர்ணயத்துல வரும். மூர்த்தி நிர்ணயத்துல அன்னைக்கு 1வது, ஏன்னா விருச்சிக ராசினா அன்னைக்குதான் சந்திரனும் கேட்டையில தான் போறாரு. அப்போ 1வது ராசியா வருது. அப்ப ஸ்வர்ண மூர்த்தியா வந்தார் பாருங்க. ஸ்தானபலத்துல சாரபலத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் உங்களுக்கு மூர்த்தி நிர்ணயத்துல ஸ்வர்ண மூர்த்தியா வராரு. 100% தங்கம், சொர்ணம்னா தங்கம். அப்ப 100% நற்பண்ணி கொடுக்க காத்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு வகையில நன்மை வந்தாலும் ஒரு வகையில் தீமை வந்தாலும் சரியா ஈக்குவல் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் செலவுகளும் வரும். சமாளிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பரிகாரம் வியாழக்கிழமையில் அதாவது குரு பகவானை வழிபடுறது. ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு பண்றது இதுக்கு உண்டான ராகுகளுக்கு உண்டான பிரீதியா இருக்கும். எனவே இந்த விருச்சிக ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமா இருக்குது. இந்த வருஷம் ஒரு வருஷம் கொஞ்சம் கவனமா இருக்குது, ரொம்ப நல்லது. அதிசாரமா போறாரு. அதிசாரமா 9ஆம் இடத்துக்கு போறாரு. 8ல அந்த காலகட்டம் நல்லா இருக்கும். அதாவது அக்டோபர் மேல அதிசாரமா இது கடகராசிக்கு போகும்போது கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். அதுல ஒரு வகையில ஒரு நிம்மதினு சொல்ல முடியும். எனவே விருச்சிக ராசி நேயர்கள் கொஞ்சம் பார்த்து இந்த வருஷம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி. வாழ்க வளமுடன்.